லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் சிஜேஎஃப் கிரைஸ்ட் ஜீசஸ் ஃபாலோவர்ஸ்க்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் தானியலை குறித்ததான காரியங்களை வாசிக்க போகிறோம். தானியலின் புஸ்தகத்தில் பார்க்க போனால் 2 பார்ட்ஸ். ஒரு பார்ட் வந்து அக்கினி சூளையில் போடுறதும் சிங்க கெபியில் போடுறத ஒரு பார்ட் பார்க்குறோம். அடுத்து ஒரு பார்ட் வந்து சொப்பனத்தினால் வரும் காரியங்களை குறித்ததான தெளிவை நாம் பார்ப்போம். ஆனால் இதில் நிற்கும் பொழுது ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடினாலும் ஒரு தனி மனிதனாக இந்த 3 பேர் மட்டும், ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுக்கு வைராக்கியமாய் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இது வரைக்கும் ஒரு தகப்பன் சொல்கிறத ஒரு பிள்ளை கேட்குறத பார்க்குறோம். ஒரு லீடர் வந்து அடுத்த லீடர் சொல்கிறத கேட்டதை பார்த்தோம். இன்னைக்கு ராஜா ஒரு கட்டளை இடுகிறார். கட்டளை அப்படின்னா கமாண்ட்மெண்ட். அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சொல்கிறது, அன்புனால அல்ல, அதிகாரத்தினால சொல்கிறது. என்னன்றத தானியல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 1லிருந்து 6 வரைக்கும் அடுத்து பார்க்கலாம். இப்போ ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. அவருடைய கட்டளை என்ன அப்படின்னா, அக்கினி சூளையை இப்போ வந்து மிகவும் சூடாக்க சொல்றார். கொஞ்சம் கோபம் அதிகரிக்குது. சில வார்த்தைகள் எல்லாம் ஜனங்கள் முன்னிலையிலிருந்து கேட்கும் பொழுது இப்போ அவருக்கு கோபம் அதிகமாக ஆரம்பிச்சதுனால இப்போ என்ன பண்றாரு, சூடு அதிகமாக்குன்றாரு. அந்த அதிகமான சூட்டுல கொண்டு போன ஜனங்கள் என்ன ஆனாங்க, போடப்பட்டவர்களே கொன்று போட்டது அக்கினி அப்படின்றத பார்க்குறோம். சரி, 1லிருந்து 6 பார்க்கலாம். நான் ஃபாஸ்ட்டாக படிச்சு போடுறேன். ராஜாவாகிய நேபுகத்நேசர் 6 முழ உயரமும் 6 முழ அகலமும் பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினார். ஒரு பொற்சிலையை உண்டாக்கி தூரா அப்படின்ற சமபூமியில அந்த மாகாணத்துக்கு நடுவில் நிறுத்தி இருக்கிறாரு. இப்போ பின்பு ராஜாவாகிய நேபுகத்நேசர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகத்நேசர் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். ஹல்லேலூயா. இங்க ஒருத்தர் இல்லை, 2 பேர் இல்லைங்க, பேராய் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கூட்டத்தாருடைய அதிகாரங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகஸ்தர், நீதி நியாயஸ்தர்கள், இப்படி என்ன நியாயாதிபதிகள், தலைவர்கள், இப்படி பெரிய பெரியவர்கள் எல்லாம், சின்னவங்களாம் விட்டு தள்ளுங்க, அவங்கள பற்றி ரொம்ப பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த பெரிய பெரிய உத்தியோகத்தில் உள்ளவங்களை எல்லாம் கூப்பிட்டு அனுப்பும் பொழுது என்ன நடக்குது, அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதிசாலைகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகத்நேசர் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகத்நேசர் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். வந்ததும் நின்றாங்க. நின்றது மட்டுமில்லை, என்ன செய்தாங்க, கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காளம், நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல வித கீதவாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகத்நேசர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. அந்த வந்த ஜனங்கள்லாம் வந்து நிற்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை இந்த ஆர்கனைஸ் பண்றவங்க என்ன பண்றாங்க, இந்த மேல கீத வாத்தியங்கள்லாம் வாசிக்கும் பொழுது எல்லாரும் தாழ விழணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எவனாகிலும் தாழ விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன்
அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையில் நடுவில் போடப்பட கடவான் என்றான். அதுதாங்க கட்டளை. இன்னைக்கு நம்ம நடந்த கட்டளை மட்டும் என்னன்னு பார்க்குறோம். ஒன்று, எரிகிற அக்கினி சோலை அதிகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து, இந்த பெரிய பெரிய ஜனங்களெல்லாம் ஊரில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் இங்கே கூட்டி வந்து நிற்க வச்சிருக்காங்க. நிற்க வச்சதுக்கப்புறம் மேலே கீத வாத்தியங்கள்லாம் வாசிக்கும் பொழுது தாழ வேணும். தாழ விழாதவர்களை என்ன பண்ணணும்னா இந்த அக்கினியில் போடுவாங்க. ஆனால் அக்கினியில் விழுந்தவங்க, கொண்டு போனவங்க விழுந்தாங்க அப்படின்றத பார்க்குறோம். யாரை கொண்டு போனாங்க, அந்த பெயர்களை நம்ம பார்க்குறோம். நாளை தினத்தில் அவங்க எப்படி என்ன பண்ணாங்க, எப்படி வைராக்கியமாக நின்னாங்க தேவனுக்கு அப்படின்பதை குறித்து நாம் பார்க்கலாம். Now let us go through English also. In Daniel, we can see the two parts. Part 1 is about the fire and the lion. The lion's den that Daniel was put inside, and here the 3 members were put into the fire. We can see one of the part, and the next part says about the second coming of Jesus Christ by the dream. 2 parts we can see. Now we are going to learn a part that a king's commandment. What is the king's commandment in this Daniel chapter 3 verse 22 and verse 1 to 6 we are going to see today, and the other part tomorrow we can see. Here, therefore, because the king's command was urgent and the furnace exceedingly hot, the flame of the fire killed those men who took up Shadrach, Meshach and Abednego. Here we can see the fire is going on too much, and who took them? Shadrach, Meshach, Abednego, who took them to the fire, was put into the, they fell into the fire and there was no more. Here in the verse 1 to 6 we can see, Nebuchadnezzar the king make an image of gold whose height was 60 cubits and its width 6 cubits. It set it up in the plain of Dura in the province of Babylon. In the place of Dura, in the Babylon it was kept, and it was gold, and it was given the height and weight also, how much it is. Here, and King Nebuchadnezzar sent word to gather together the satraps and administrators, the governors, the counselors, the treasurers, the judges, the magistrates, and all the officials of the provinces to come to the dedication of the image which King Nebuchadnezzar had set up. Here what's happening means, he called up all kind of these peoples, they are all the official peoples, not the uneducated, all are the grand peoples here. So what happens? So the satraps, the administrators, the governors and the counselors, what all they have, they stood before the image that Nebuchadnezzar has set up. These peoples all stood there in front of that gold image, and then cried aloud, to you it is commanded, O people, nations and languages. What is that? At the time you hear the sound of the horn, flute, harp, lyre and psaltery in symphony, with all kinds of music, you shall fall down and worship the gold image that King Nebuchadnezzar has set up. This was the commandment that is given there. All must bow down there while these musicians start their music. And whoever does not fall down and worship shall be cast immediately in the midst of a burning furnace. Okay, today we are hearing that if they bow down, they are not going to put into the fire, but the fire was there with anger, more fluency,
But now, who are not going to bow down there was going to put out in the fire. Today we have seen only the commandment, that who all were came there, stood there, bowed down there, who didn't bow down there. Tomorrow, let's continue the other chapter about Daniel and his friends. Thank you. God bless you all with this pleasant pleasure.